ஷண்முகபரணி சீரியலை இப்போ அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டிய வெளுவெலுன்னு வெளுக்கிறாங்க. நீ யாருடா என் குடும்பத்தில் விவகாரத்தில் வந்து தலையிட, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரித்து வைக்க, நீ ஏதாவது திட்டம் போட்ட அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பரணி வந்து வெளிநாடு வந்து போகிறதுக்காக வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்காக வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க. உடனே என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா உன் பொண்டாட்டி வந்து கிளம்புறா போல் இருக்கே, ஏதாவது சொல்லி தடுக்க முடியுமான்னு சொல்லி வைகுண்டர்லேருந்து எல்லோரும் யோசிக்கிறப்ப, அப்பா இன்னும் போகிறதுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குப்பா. இப்போ சும்மா வந்து இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போகிறா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். அதனால் நான் வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும். நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பர்னியோட லக்கேஜ்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. என்னல்ல என் லக்கேஜ்லாம் வந்து எடுத்துக்கிற சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட ஹஸ்பண்டு, அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம். உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பியும் பத்திரமா வந்து உன்னை கொண்டு வந்து விட வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் தான் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். சரியா, நான் வரேன் பரணி, தயவு செஞ்சு வரத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கிற மாதிரி கேட்டோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சவுந்தரபாண்டி இதில் ஒரு தந்திரமான முறையில் திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பரணி மனசை வந்து மாற்றணும். இப்போ வீட்டில் வந்து ஒரு சண்டை வந்து போட்டு விடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் பரணி வந்து சண்முகத்துக்கு மேலே இன்னமும் வந்து வெறுப்பாக வந்து இருப்பான்னு சவுந்தரபாண்டி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. பரணி, என்ன பரணி, உன்னோட துணிமணியெல்லாம் எங்கே இருக்குது? வா, இந்த அப்பங்காரன் வந்து உன்னை அப்படியே கொண்டு போய் வந்து விட்டுட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னெல்ல சொல்கிற, அதுக்கு தான் என் புள்ள இருக்கான்ல உன்னோட மாப்பிள்ளை, உன்னோட புள்ளன்னு சொல்லு. ஆனால் அவன் ஏன் என்னோட மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை தானடா, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அப்படியா, இவனே சாதாரண ஒரு கடை வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் என்ன ஓவரா இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு நம்ம ஊர்லேயே வந்து கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் யாரில் அவ்வளோ பெரிய நகரத்துக்கு போயிட்டு இவனால் என்ன செய்ய முடியும்? பரணிக்கு ஒத்தாசைக்கு போகணும். ஆனால் இவன் போகிறது பரணிக்கே வந்து தொந்தரவாக வந்து அமைஞ்சிரும். நான் போனால் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். அயல அதுக்கெல்லாம் அறிவு வேணும் அப்படின்னு நம்ம வைகுண்டம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீ சொல்கிறத பார்த்தா தான் எனக்கு செம காமெடியாக இருக்குன்னு சொல்லி பிரச்சனையை வந்து என்னடா இவ்வளோ தூரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம், யாருமே வந்து சண்டைக்குனே வரமாட்டேங்கிறாங்களே, சண்முகத்தை வந்து வெறுப்பேற்றுவோம். இவனே என் பொண்ணே இப்போ பிரிய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு கூட்டிகிட்டு போனோம்? வேணாம் மாமனாரே, இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ நீ பேசுகிறத வார்த்தையெல்லாம் வந்து தடிப்பாக இருக்குது, என்னால் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏலே என்னல்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சண்முகம் தேவையில்லாமல் தலையிடாதுன்னு சொல்லி வைகுண்டம் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டோன்னே கண்ணா அப்படின்னான்னு கோவப்பட்டு 2 பேரும் வந்து அடிதடியாக வந்து சண்டை அதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் வந்து பலாருன்னு அவங்க அப்பா வந்து அடிக்கிறாங்க. விடுங்க விடுங்கிற மாதிரி பாக்கியம்லேருந்து எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து கேட்குற மாதிரியே தெரில. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏலே என்னல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கல அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம பரணி. உடனே திரும்பி பார்க்குறாங்க. உன் அப்பா பண்ண அநியாயம்லாம் தெரியலையா? சரி, எங்கள் அப்பா தான் வம்பு இழுக்கிறாருன்னு வச்சுப்போமே, நீ எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல ஒரு நல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்காக நான் என்ன செய்யணும்? எனக்கு மரியாதை கொடுக்கணும். நீ தான் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டியே. தங்கச்சியா நானான்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து எடுத்தெறிஞ்சு தானே பேசுவேன். எங்கள் அப்பா கெட்டவராக இருந்தாலும் அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். நீ நல்லவனாக இருந்தாலும் உன் தங்கச்சி தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற. நான் வந்து உன் தங்கச்சிக்கு காட்டின அன்பு பாசம்லாம் நீ புரிஞ்சிக்காமல் இருந்துட்ட. பழசை பற்றி பேசாத. ஏய், நீ செஞ்சதை தான் ஏன் சொல்ல முடியும்? பழசு எது புதுசு எதுன்னெலாம் பேச முடியாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் போகிறேன். பார்த்தியா பரணியே வந்து சொல்லிட்டா, எல்லா லக்கேஜும் சனியா இவன் வண்டி இதில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான்ல, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம காரில் கொண்டு வந்து வெயில்ல பரணியை பொறுப்பாக கூட்டிகிட்டு வர்றது என்னை விட்டால் வேறு யார் இருக்காங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். நீ யார் முதல்ல என்னை கூட்டிகிட்டு போக? பரணி, நான் தான் உன்னோட அப்பன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட இது மாதிரிலாம் பேசலாமா? அப்படி தான் பேசுவேன். நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க? சண்டை மூட்டி விடணும் எனக்கும் என் வீட்டுக்காரனுக்கும்னு தெளிவாக தெரியுது. சரியா, ஓவராக வந்து நாடகம் ஆடாத.
உன்னை விட சண்முகம் தேவலாம் தான். ஆனால் நீங்கள் 2 பேருமே மோசம்தான். எனக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் பின்னாடி யாரும் வர தேவையில்ல. நானே வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாக்கியம் வந்து கேட்குறாங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட, என்னப்பா கோவப்படாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து உன் கூட தான் வந்து வந்திருப்பா. அவள் மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீ தான் வந்து சொதப்பிட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் மாமனார் வந்து காரியத்தை சாதிச்சிட்டாப்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, நம்ம பாக்கியம் வந்து பேசுகிறாங்க. அவள் உன்னோட பொண்டாட்டி இல்ல. அப்படி இருக்கும்போது நீ வந்து போகலாம். கூட வந்து பஸ்ஸில் வந்து போ. அவ்வளோ பெரிய பஸ்ஸில் உனக்குன்னு ஒரு சீட் இருக்காதா என்ன? பரணி பக்கத்தில் வந்து உட்கார வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ வந்து பத்திரமா போய்க்க அப்படின்னு சொன்னேன். இப்போயே நான் அவன் கூட வந்து உட்காந்தேன்னு வச்சுக்கேன். அப்புறமேட்டுக்கு அவள் கோவப்படுவா. நான் முக்காடை போட்டுட்டு அந்த பஸ்ஸில் வந்து பின்னாடி வந்து உட்காந்துக்கிறேன் ஏதோ ஒரு சீட்டில். அவளுக்கு பின்னாடியே வந்து போய் நான் வந்து பரணியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். சரியில்லை பத்திரமா வந்து பரணியை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, சௌந்தரபாண்டி வெளியில் வந்து வராங்க. எப்படியோ பரணியும் சண்முகமும் ஒத்துமையாக போல. அப்படி 2 பேரும் ஒத்துமையாக வெளியூர்லாம் போனாங்கன்னா ராசி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணேன். ஐயா உங்களுக்கு மட்டும் எப்படியா இப்படியெல்லாம் புதுசாக ஐடியாலாம் வருது? என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே, வேறு வழி இல்லைல்ல. நிச்சயம் அவங்க 2 பேரையும் பிரித்து தான் ஆகணும். அப்படி பிரித்தா மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையும். பரணி மட்டும் அந்த வீட்டில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நான் வச்சது தான் எல்லாமே. சண்முகம் மாதிரி யாராவது எதுவுமே கவலைப்பட வேணாம். நம்ம யோசிக்கிற திட்டத்தெல்லாம் தவிடுபடியாக்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக யாரும் வந்து செயல்பட மாட்டாங்க. பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சண்முகம் வந்து பரணிக்கே தெரியாமல் வந்து பஸ்ஸில் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பரணி வந்து பார்த்துட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.